அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்ட்ரிப் லைட்டில் 3 சேனல் ரன்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஸ்ட்ரிப் லைட்டு, கட்ரு, டேகு, ஸ்லீவ்லாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். லைட்டு ஹீட் பண்ணுறதுக்கு லைட்ரு, இதுதான் நம்ம வந்து 4 கலர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். இதில் ரெட் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, பிளாக் கலரு. இந்த 4 கலர் ஒயர் தான் நம்ம இப்போது யூஸ் பண்ணி இந்த ரன்னிங் செய்ய போகிறேன். நான் இந்த ஸ்லீவ்லாம் கட் பண்ணி இந்த ஒயர்லேயே நான் வந்து எல்லா ஒயர்லேயும் போட்டு வச்சிட்டேன். நம்ம அப்பப்போ தள்ளி நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணும்போது அப்படியே தள்ளி நம்ம ஹீட் பண்ணினே போயிட்டோம்னா வேலை ஈஸியாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணுற சீரியலோட அந்த ஒயரும் வந்து பக்காவாக அந்த மழை தண்ணி பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் லூஸ் கண்டக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நான் ஸ்லீவ்லாம் தள்ளி வச்சுருக்கிறேன். இதை ஹீட் பண்ணுறதுக்கோசம் இந்த லைட்ரு இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். டேக் மட்டும் தான் தேவைப்படும். டேப்பு நம்மளுக்கு இதில் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல நான். எல்லா இடமும் ஸ்லீவ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டேக்லாம் இதில் தேவைப்படுது. இதில் வந்து 3 ஸ்டிப்பாக நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணல, ஆனால் இருந்தாலும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, ரெட் கலரு, பிங்க் கலரு, இது 3 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். 3 சேனல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரன்னிங்கு. இது கொஞ்சம் ஏற்கனவே இருந்ததுண்ணா, சரி ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எல்லோ கலர் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி அப்புறம் 3 சேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம், அது அந்த 3 கலர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த எல்லோ கலர் பல்பை நான் யூஸ் பண்ணல. இதேமாரி நம்ம 3 பீஸாக கட் பண்ணி இந்த ஒயரை வந்து அந்த நம்ம மாரி எண்டுலேயே கட் பண்ணிடணும். கொஞ்சம் நீட்டு விட்டு கட் பண்ணாலும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் அந்த அடியோடு கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஷார்ட் ஆகாது. எந்த ஒரு ஒயரும் இன்னொரு ஒயரும் தூரமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதேமாரி ரெட் கலர் ஒயரும் ரெட் கலரோட ஸ்டிப்பையும் அந்தமாரி 3 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். 3 பீஸாக கட் பண்ணிட்டோன்னாக்கா அந்த கட் பண்ணி நம்ம தனித்தனியாக பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா நம்ம போய் அங்கே ஜாயின் பண்ணி லைன் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணிவிடும். இந்தமாரி 3 பீஸாக கட் பண்ணிட்டு இதையும் பிங்க் கலரு எல்லா ஒயரும் அந்தமாதிரியே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம லைனில் எப்படி ஒயரிங் நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோலாம் போட்டிருக்குறாங்க. சரி, நம்ம மைக் செட்காரங்க புதுசாக ஆரம்பிச்சுக்கிறவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இது ஸ்ட்ரிப் லைட் இதில் நம்ம ரெடி பண்ணால் ரன்னிங் ரெடி பண்ணால் எவ்வளோ காசு செலவாகும், அதை பற்றி சொல்லுங்கள், ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நிறைய பேர் கஸ்டமர் கால் பண்ணி. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த ரெட் கலர் வருதில்ல ஒயர், அதுதான் காமனாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். அந்த எல்லா ஸ்ட்ரிப்போட 3 கலர் யூஸ் பண்ணுறதோட ப்ளஸ் மட்டும் ரெட் கலர் வருது. இப்போ ரெட் கலரில் வரது தான் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ அந்த ரெட் கலர் ஒயரில் காமனாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற போகிறோம். எல்லா கலரோட லைட்டையும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணிட போகிறோம். அது ஸ்லீவ் போட்டு ஒரு எல்லாத்துலேயும் ஸ்லீவ் தள்ளி விட்டோம்னா நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம வந்து இப்போ ஒரு அடிக்கு ஒன்று போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி விட்டுருக்குறோம். ஒரு அடி போட்டு ஒரு 3 விரல் அளவுக்கு கேப் விட்டு போட்டிருக்குறோம். ஒரு அடிக்கு ஒன்று போட நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரு அடி கொஞ்சம் தள்ளி போடுறோம். ஒரு அடிக்கு ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்று இந்தமாரி கணக்கு பண்ணி நாங்கள் அடுத்தது ஃபஸ்ட்டு போட்டு வந்து ரெட் கலர் போட்டோம். ரெண்டாவது வந்து க்ரீன் கலர். செகண்ட் சேனலாக அந்த எல்லாத்தோட ப்ளஸ் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு மற்ற ஒயர்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், சேசர் கலருக்கு ஏற்ற மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். நாங்கள் ஒரு அடி இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறப்ப லாங் மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு அடிக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 2-3 இன்ச்சு தள்ளி வச்சு தான் இப்போ போடுறேன். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நான் ரிலே போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி லாஸ்ட் டெமோவாக வீடியோவும் போட்டிருக்குறோம். அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கலர் ஓடுறப்போ ரன்னிங் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியும். ஓரளவு கரெக்டாக பக்காவாக இருக்குது. இது வந்து கோயிலில், எங்கள் ஊர் கோயிலில் இந்த சைடு நான் இப்போ 25 அடி அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பீஸும். ஆனால் 20 அடிக்கு நம்ம போட்டு ஒரு பீஸாக போட்டால் எவ்வளோ செலவாகுது அப்படின்றது நான் லாஸ்ட்டில் டோட்டல் வீடியோவாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வீடியோ இப்போ ஒரு 20 அடிக்கு நம்ம போட்டு ஒரு அடிக்கு ஒரு பீஸ் போட்டு 3 சேனல் ரிலே போட்டாக்கா இந்த ஒயர் காஸ்ட் எவ்வளோ, இந்த ஸ்ட்ரிப் லைட் எத்தனை ஸ்ட்ரிப் லைட் வருது, நம்ம டேக் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒயர் எத்தனை மீட்ரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாமே போட்டு நான் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ரெடி பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தவங்க சேனல் மாற்றி முடிஞ்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா மாறிச்சுன்னா மொத்தமாக பிரிக்க வேண்டியிருக்கும். ஒரே நீங்கள் சேனல் நம்பரை மாற்றி கொடுத்தீங்கனால டிசைனே மாறிடும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ப்ளஸ் வந்து ஃபுல்லாத்தையும் அந்த எவ்வளோ கேப்புக்கு நம்ம தேவையோ, ஒரு அடிக்கு தேவையோ 1.5 அடிக்கு தேவையோ எல்லா ஸ்டிப் லைட்டையும் கட் பண்ணி ப்ளஸ்ஸை மட்டும் காமனாக முடிஞ்சிருங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சேனல் வந்து நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறேன்.
செகண்ட் சேனல் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சேனல் வந்து இதில் வந்து இந்த மைனஸை எடுத்து ஃபஸ்ட் சேனல் க்ரீன் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ளஸ்ஸில் நம்ம எல்லாத்தையும் ரெட் கலரில் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம அவங்கவுங்க கணக்கு பிரகாரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் சேனல் க்ரீன் கலர் தரோம், ரெண்டாவது சேனல் வந்து ப்ளூ கலரில் தரோம், மூணாவது சேனல் பிளாக் கலர் தரோம், நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபஸ்ட் சேனல் இப்போ வந்து ரெட் கலர் வந்து நான் வந்து க்ரீன் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். அதே செகண்ட் சேனலில் ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணுறேன். ப்ளூ கலர் இப்போ அது க்ரீன் கலர் ஒயர் இல்லை, நான் மாற்றிக்க ஞாபகம் இல்லாமல் கட் பண்ணிட்டேன். ப்ளூ கலர் ஒயர் தான் செகண்ட் சேனலாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ செகண்ட் சேனலில் ஜாயின் அந்த மைனஸை கட் பண்ணி செகண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அதே மூணாவது வர பிங்க் கலர் ஒயர் வந்து பிளாக் கலரில் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த பிளாக் வரும் லாஸ்ட்டில், அந்த பிளாக்கில் மூணாவது சேனலில் பிளாக் கலரில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதேமாரி தான் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஃபஸ்ட் சேனல் வந்து க்ரீன் கலரு, செகண்ட் சேனல் ப்ளூ கலர், மூணாவது சேனல் பிளாக் கலர். இதே மாதிரி தான் இது வந்து மூணாவது சேனல் பிளாக் கலரில். இதுதான் வந்து இதை மட்டும் நம்ம மாற்றாமல் கரெக்டாக எல்லாத்தையும் முடிஞ்சினே வந்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு ரிலே வரும். நீங்கள் ஃபஸ்ட் போய் செக் பண்ணும்போது ரிலேவோட ஸ்பீடை சுத்தமாக லோவில் வச்சுட்டு அப்படியே ஒரு சேனல் எரியும் போது, இப்போ ஒரு சேனல் நம்ம ஃபஸ்ட் சேனல் எரியுதுன்னா ஃபுல்லாக க்ரீனாக எரியுதா, செகண்ட் சேனல் எரியும் போது ஃபுல்லாக வந்து ரெட் கலராக எரியுதா, மூணாவது சேனல் பிங்க் கலராக எரியுதான்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கலர் மாறி இருந்தால் அது எங்கே மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பிரித்து அடித்து கூட நீங்கள் அதை ரெடி பண்ணி விட்டுக்கலாம். திரும்ப அது பக்காவாக அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இந்த 3 கலரும் நல்லா இருக்குது கொஞ்சம் ரன்னிங் போடுறப்ப, அதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இதேமாரி நம்ம 1 2 3ன்னு பார்த்து எல்லாத்தையுமே போட்டு ஸ்லீவ் போட்டு எல்லாத்தையும் ஹீட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிடும். அந்த இது க்ரீன் கலர் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே இது ஹீட் பண்ணுற வேலை தான். இதுக்கப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த டேக் போகிறதுல எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். லாஸ்ட்டில் ஒயரிங் சேஸரில் எப்படி போய் கனெக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே ஃபுல் வீடியோவே போட்டிருக்கிறேன், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒயரும் வந்து 10 மீட்ரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 40 மீட்ரு ஒயர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரிப் லைட் ஒரு அடிக்கு ஒன்று போடுறோன்னாக்கா 20 அடிக்கு போடுறோன்னா 20 3 60 ஸ்ட்ரிப் லைட் போடுறோம். 60 ஸ்ட்ரிப் லைட் போடுறோம். அந்த 60 ஸ்ட்ரிப் லைட்டுக்கு ஒரு பீஸ் 3 ரூபான்னு கணக்கு வச்சாலே 180 ரூபா வருது. நம்ம ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறது இப்போ 7 ரூபா 7,000 ரூபா அப்படி வருது. 8 ரூபா, அதாவது ஒரு காயில் வாங்கினாலே நம்மளுக்கு இப்போ ஒரு 100 மீட்ரு வர்றதில்ல, வெறும் 80 மீட்ரு 75 மீட்ரு இப்படி தான் வருது. அப்படி கணக்கு பண்ணால் நம்ம 10 ரூபான்னு கணக்கு பண்ணி சொல்கிறோம் ஒரு மீட்ரு அளவு. ஒரு ஏரியாவுக்கும் மாறுபடும் ரேட்டு. இதில் வந்து 40 மீட்ரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு 10 ரூபான்னு கணக்கு பண்ணல 400 வந்துடும் உங்களுக்கு. 400 வந்துடும். அப்புறம் டேக் வந்து ஒரு 100 டேக் யூஸ் பண்ணுறதா கணக்கு வச்சுக்கிறோம். எல்லாமே ஒயரு சென்டரில் போடுறது, ஒயர் மேலே போடுறது, பல்பில் போடுறது எல்லாம் 100. ஒரு லேபர் சார்ஜ் வந்து இதுக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 அடிக்கு ஒரு ரன்னிங் ஃபிக்சல் ரெடி பண்ணுறதுக்கு லேபர் சார்ஜ் ஒரு 150 ரூபா ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்லீவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு மீட்ரு 2 மீட்ரு வரும். அது ஒரு 5 ரூபா கணக்கு வரும். மொத்தமாக பார்த்தா எங்களுக்கு ஒரு லேபர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு மொத்த பொருளோட ரேட்டும் ப்ளஸ்ஸு லேபர் சார்ஜ் 150 ரூபா சேர்த்து எங்களுக்கு 750 ரூபா வருது. இதோட 750 ரூபா இதோட மொத்த காஸ்ட்டு வருது. ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 சேனல் 20 அடி, ஒரு அடிக்கு ஒரு பீஸ் போட்டு ஸ்லீவ் போட்டு டேக் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 700 ரூபா வருது. தேவைப்படுற நண்பர்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் இது ரெடி பண்ணுற வீடியோ யாருக்குன்னா இப்போ மைக் செட் நண்பர்கள் யாருன்னா தேவைப்பட்டுச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா கேட்டுருந்தாலும் பாருங்கள். இது வந்து ஒயர் கனெக்ஷன் பாருங்கள். இது வந்து இந்த ரெட் கலர் நாங்கள் ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ரெட் கலர் வந்து சேஸரோட ப்ளஸ்ஸையும் நம்ம அந்த சீரியலில் வர ப்ளஸ்ஸையும் ஒன்றா முடிஞ்சிக்கிறோம். அதோட ஒன்றாவது சேனல் வந்து க்ரீன் கலரையும், 2வது சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரையும், 3வது சேனலை வந்து பிளாக் கலரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சதும் இந்த ப்ளஸ் மைனஸ் அது வரைக்கும் பாருங்கள். அது வந்து பேட்டரி லைன் தான். நாங்கள் 12 வோல்ட் பேட்டரியில் தான் இப்போ கனெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட செக் பண்ண போகிறோம். நீங்கள் எஸ்எம்பிஎஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ்ஸை வந்து பேட்டரியில் முடிஞ்சிக்கிறோம். இதோட ப்ளஸ் வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து இதுவும் அந்த ப்ளஸ்ஸையும் அந்த சேசர்லேருந்து ப்ளஸ்ஸாக முடிஞ்சிக்கிறோம். இதில் வந்து சேசர்லேருந்து வர மைனஸ் மட்டும் தான் நம்ம இதில் முடியணும். இதை முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, லைன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு அந்த செக் பண்ணுறப்போ அந்த லைட்டில் எரியுது பாருங்கள். 3 சேனலில் ஆட் பண்ணிக்கிறோம்.
லைட் எடுத்து உங்களுக்கு வந்து இருட்டில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது ரன்னிங். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.